ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆட்டோமேட்டிக் ரோபோட் ட்ரேடிங்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோபோட் ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த ரோபோட்க்கு எவ்வளோ ஃபீஸ் பண்ணணும், ஸோ அது எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அது போக டெய்லி வந்துட்டு ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதா அப்படிங்கிறதையுமே நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து டெய்லி போட்டுட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ரோபோட் ட்ரேடிங்கில் அவங்க ஜாயின் பண்ணும்போது ஒன்று சொன்ன மாதிரியும் அதுக்கப்புறம் ஒன்று நடந்த மாதிரியும் எனக்கு ஒன்று ஃபீல் ஆணுச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த ரோபோட் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி ஃபீஸ் அந்த ரோபோட்டுக்கு வந்து நம்ம வந்து 5000 பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா இயர்லி ஃபீஸ் வந்து 8000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஃபீஸை தான் வந்து பே பண்ணணும். ஸோ இயர்லி ஃபீஸ் வந்து பே பண்ணி வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து மின்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அந்த ஜெபு ஷேர் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஆப் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த ஆப்போட ரிவ்யூவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் அதை ஷோ பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட ஐடி இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே ஃபண்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜென்ரேட் ஏபிஐ கீன்னு இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ரோபோட்டை நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கீ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏபிஐ ஸ்டேட்டஸ் வந்து வேலிடுன்னு சொல்லி போட்டிருக்கு. எக்ஸ்பைரி டேட் வந்து 2024 8வது மாதம் 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரிங்களா? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16ஆம் தேதி போல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஏன் 13ஆம் தேதியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலன்னு பார்த்திங்கன்னா அப்போ அமௌண்ட் இல்லை. சரிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க சேர்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரோபோட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணிடுங்க சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 25,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்போ அவைலபிளாக இருக்கோ அப்போ நீங்கள் அதை லோட் பண்ணி அன்னையிலேருந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம கணக்கு காமிச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ண டேட் கணக்கு வராது. நீங்கள் எப்போது ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போத்துலேருந்து தான் உங்களுக்கு அது கணக்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பணம் கட்டுறதுக்கு முன்னால். பட் நம்ம கட்டினதுக்கப்புறம் நான் வந்து 16ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு நான் காசு கட்டின டேட்டு அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேட்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க 13ஆம் தேதி அப்படின்றது. அதே மாதிரி நான் 1 இயருக்கு பே பண்ணியிருந்தேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்துக்கு வந்து பேமெண்ட் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. மே மாதமா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதத்துக்கு தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நான் 1 இயருக்கு தானே பே பண்ணேன், நீங்கள் என்ன 3 மந்த்துக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்பைரி டேட் அப்படி தான் இதில் காமிக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் உங்களுக்கு 1 இயர் தான் வரும், அதில் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகிறது அந்த மாதிரி ஷோ ஆகும், மற்றபடி இது உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டியில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னோடய மன ஆறுதலுக்காக சொன்னாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? சரி, இதை பற்றி நம்ம யூடியூப்பில் வந்துட்டு வேறு யாராவது வீடியோ போட்டிருக்காங்களான்னு நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப வேறு யாரும் இதை யூஸ் பண்ண மாதிரி வீடியோ எதுவும் போடலை. சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம போடுறது நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக போடுறோன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியை பற்றி. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா, உண்மையாகவே இது 1 இயர் வேலிடிட்டியோடு வருமா இல்லை 3 மந்த்தோடு முடிஞ்சு போயிடுமா, 3 மந்த்துக்கு அப்புறம் அகெயின் ஒரு 8000 பே பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா என்னங்கிறது நமக்கு இப்போ கிளியராக தெரியல. சரிங்களா? 3 மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க நம்மக்கிட்ட என்ன மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க, அவங்க அப்ரோச் எப்படி இருக்குது, அதான் சேர்ந்துட்டான், இதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ணிட முடியும், எப்படி நம்மளை விட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா நம்மளும் வந்துட்டு ஒரு மந்த்லி ஒரு 12,000 ஒரு 13,000ன்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் இதில் வரும்போது 3 மாதத்துக்கு ஒரு தடவை 8,000 கொடுக்குறது தப்பு இல்லையன்ற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு அப்போ போயிடுவோம். ஒருவேளை அப்போது அவங்க மறுபடியும் நீங்கள் ஒரு 8,000 பே பண்ணுங்கள், அப்போ தான் இது ஒரு 3 மந்த்துக்கு வேலிடிட்டி வரும், இல்லை ஒரு 1 இயர்க்கே வருன்ற மாதிரி அப்போ கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அகைன் ஒரு 8000 பே பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு வந்துட்டு இது வந்து வேலிடிட்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ வந்துட்டு சரி பரவாயில்ல, போ 3 மந்த்துக்கு 8000னா மந்த்லி ஒரு 2500. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோபோட்டுக்கு வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ஒரு 12,000 ப்ராஃபிட் வருதுன்னா ரோபோட்டுக்கு 2,500 கொடுக்குறோம், மீதி ஒரு 9,500 நம்மளோட ப்ராஃபிட்னு கூட வச்சுக்கலாம் போ அப்படின்னு கூட நம்மளும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இவங்க சொன்னது வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, பட் நம்ம பே பண்ணி ரோபோட்லாம் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை நம்ம பார்த்தோம். இதை நம்ம அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு 1 இயரில் தான் வரும், அதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ ஆகுது, மேபி 3 மந்த்துக்கு அப்புறம் அகெயின் உங்களுக்கு அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகுமா இல்லையாங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியாது. சரிங்களா? இது வந்துட்டு தான் நம்ம இந்த ஒரு வீடியோவாக எடுத்து சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30லேருந்து ஒரு 9 o'clock ரோபோட்டை வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரோபோட்டை எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு தான். இந்த ஆப்பை நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். அது இல்லாமல் இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளேயும் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டு QuantMan அப்படின்னு சொல்லிட்டு .in சொல்லி போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு லோடிங் ஆகி வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் இருக்கோம், இன்னும் லாக் அவுட் ஆகலை. ஸோ அதனால் இது அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே, நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணதுமே QuantMan.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் ப்ரோக்கர்னு இருக்கும். ஸோ இந்த செலக்ட் ப்ரோக்கரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இங்கே நிறைய ப்ரோக்கரோட நேம் வரும். சரிங்களா? நம்ம வந்து பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஜெபுக்கு தான் வந்து பே பண்ணோம். ஸோ ஜெபுன்றதை கிளிக் பண்ணி லாகின் வித் ப்ரோக்கர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளைண்ட் ஐடி கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளைண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கிளைண்ட் ஐடி போட்டதுக்கப்புறம் அடுத்து உங்கள் கிளைண்ட் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு அதுக்கு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அந்த பேன் கார்டு அந்த ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சோ அந்த டேட் ஆஃப் பர்த்து இங்கே கேட்கும். ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒரு டவுட் கேட்டிருந்தோம் இல்லையா, 1 இயருக்கு 8,000 பட் 3 மந்த் வேலிடிட்டியோட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பை எ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இது என்ன ஆனுவலி, குவார்ட்டர்லி, மந்த்லின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது மந்த்லி 2,417, 1084. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கும். இது என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியல. இது நம்ம அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அந்த இதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாதுங்க, அது வந்துட்டு நார்மலாக அவங்க கொடுத்துருக்கிறது, பட் அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நான் இதை விட்டுட்டேன். இதை பற்றி நம்ம மேலும் அவங்ககிட்ட நம்ம எதுவும் டவுட் வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்கல. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே. ஸோ எலெக்ஷன்றதுனால ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வந்து மார்க்கெட் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து 8:15 பார்த்திங்கன்னா இந்த QuantMan அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனியோட நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு, இப்போ நம்ம மொபைலில் வந்து அலாரம் வச்சுக்குவோம் இல்லையா, காலையில் 9 மணிக்குள்ளே இதை நம்ம எப்படியாவது லாகின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுப்போம். பட் அது மாதிரி அவங்க நமக்கு ஒரு கால் பண்ணி நமக்கு அதை முன்னாடியே இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஒரு 8:15 டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த காலுன்றது வந்துடும். கால் வந்ததும் நமக்கு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். Broker access token has been expired in QuantMan. Please sign in. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு கால் வந்து டக்குன்னு வந்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸில் பேசிட்டு கட் ஆயிரும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம
தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ நம்ம லாகின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில் நம்ம லாஸ்ட் வீக் நமக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா 707 ரூபா வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லாஸ் மட்டும்தான் நமக்கு வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் வந்துட்டு அவங்க ப்ரோக்கரேஜ் ஃபீஸும் சேர்த்து ஆட் பண்ணி தான் நமக்கு லாஸில் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த 707 சேர்த்து அந்த ப்ரோக்கரேஜ் ஃபீஸும் சேர்த்து ஒரு 900 சம்திங் நமக்கு வந்து லாஸ் வந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 447 ரூபா லாஸ். ஸோ இந்த 447 சேர்த்து ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபீஸும் சேர்த்து ஒரு 600 சம்திங் லாஸ் வந்துச்சு. ஸோ கடைசி நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1120 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அவங்களோட அந்த ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் பிடிச்சது போக தான் நம்மளோட வேலெட்டில் வந்து நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இது வந்து இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து நமக்கு அடுத்த நாள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலெட்டில் வந்து ஷோ ஆகும். பட் இன்னும் அன்னைக்கு ட்ரேட் ஆனதுக்கப்புறம் இன்னும் அடுத்த நாள் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நமக்கு அவங்களுக்கு இன்னும் வரல. சரிங்களா? அதாவது சனி ஞாயிறுலாம் நமக்கு ஹாலிடேங்கிறதுனால அது வரல. ஸோ அடுத்தது நமக்கு எப்போ ட்ரேடிங் ஆகுமோ அன்றைக்கி தான் நமக்கு வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது டோட்டலாக ஷோ ஆகும். ஸோ அன்றைக்கி வந்து நம்ம அது எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 3 நாள் ட்ரேடில் 2 நாள் லாஸு, 1 நாள் மட்டும் ப்ராஃபிட் வந்திருக்கு. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இந்த ரோபோ ட்ரேடிங் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு ஒர்க்குன்றது டெய்லி மார்னிங் அதை நம்ம லாகின் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும். அது நார்மல் மெசேஜ்லேயுமே நமக்கு அதை ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க லாகின் பண்ணுங்கன்னு. அது போக ஒரு காலும் நமக்கு வரும். சரிங்களா? இது 2ம் தவிர்த்து நம்ம அதை லாகின் பண்ணல அப்படின்னா அன்றைக்கி நமக்கு ட்ரேட் ஆகாது. சரிங்களா? ஓகே, வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் நெகட்டிவாக நான் பார்த்த ஒன்று அதுதான். ரோபோட்டுக்கு 1 இயர் ஃபீஸ்னு சொல்லி வாங்கிட்டு 3 மந்த்துன்ற மாதிரி அதில் ஷோ ஆகுது. ஸோ இது எப்படி உண்மையாக பொய்யாங்கிறது 3 மந்த்து கழித்து தான் நமக்கே தெரியும். அவங்க சொன்ன மாதிரியே இது 1 இயரா இல்லை 3 மந்த்து பிளானை நமக்கு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வாரம் ஃபுல்லாக என்ன ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இதை பற்றி வேறு யாராவது வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்பில் அப்படின்னா அந்த யூடியூப் லிங்க்கை கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.